ஆதியப்பா இன்னும் வரல. உன்கிட்ட கேட்டனா? இல்ல, ஆதியப்பா வீட்டையே ஏக்கத்தோட பாத்துட்டு இருந்தியே, அதான் சொன்னேன். நான் ஒன்னும் ஏக்கமாலாம் ஒண்ணு பாக்கல. முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வழியை பாரு. இந்தா. பாய். ஏய், என்னடி பூட்டின வீட்டையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? இல்ல ஒன்னும் இல்லடி, சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ ஒன்னு இருக்குன்னு தோணுது. ஒழுங்கா சொல்லு. ஏய், ஏதாவது பிரச்சனையா? இல்லடி, நிஜமாவே ஒன்னும் இல்ல. நான் உன்ன கூட நம்புவேண்டி. ஆனா அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் இருக்கான் பாத்தியா, அவனை நான் நம்பவே மாட்டேன். அவன் பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கான். ஏய் லூசா நீ, அந்த மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. நீயா சும்மா கற்பனை பண்ணிக்காத. ஒருத்தர் பாக்குற பார்வையிலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவன் எங்க பாக்குறான், எதுக்கு பாக்குறான், ஏன் பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காம நீ வா போல வா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அவன் இந்த ஊருக்கு அவன் பொண்டாட்டிய தேடி வந்ததா தானே அழகர் சொன்னா. ஆனா அவன் இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவன் பொண்டாட்டிய தேடி போய் நான் பார்த்ததே இல்லடி. ஏய், நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. நமக்கு எதுக்கடி அடுத்தவங்க பிரச்சனைலாம்? அப்படியெல்லாம் விடக்கூடாதுரி. அவன் இருக்கிறது என் ஊர்ல, என் வீட்டுக்கு எதிரில இருக்கான். நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வந்தா பாதிக்கப்பட போறது நாமளும் தானே. இப்ப அதுக்கு என்னடி பண்ண போற? அவன் ஒரு 2-3 நாளா வீட்டுல இல்லல, அழகர் சொல்லிட்டு இருந்தான். அவன் வீட்டுல என்ன இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ணி பாத்துருவோமா? ஏய், எதுக்குடி இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம வா போலாம். ஹே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். போயிட்டு அந்த அழகர் சின்னத்தை போய்